சீமானுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. இங்க வெற்றி வாய்ப்பு 90% உண்டு. எம்பிக்கு நிக்கையில அதிகமான ஓட்டு வாங்கினாங்க, எம்எல்ஏக்கு நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா இந்த முறை அவர் ஜெயிக்கணும். அவர் ஒரு ஜெயிச்சாரே 200 ஜெயிச்ச மாதிரி. போன டைம் நான் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன், இந்த டைம் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன். அதனால சீமான் வந்தால் நல்லது. கண்டிப்பா சீமான் தான் வருவார், அவர் தான் வரணும். தமிழனுக்காண்டி பேசுகிற ஒரே ஆள் அவர் தான். ஆனால் தமிழன் கண்டிப்பாக அவர் வந்தே ஆகணுங்கிறத என்னோட எண்ணம். தமிழ்நாட்டை உலக தரத்திற்கு மாற்றக்கூடிய தைரியமும் திறமையும் சீமானுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ஆனால் இந்த மாதிரி காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் யாருன்னு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம சீமானன் வந்தாலும் கொஞ்சம் நல்லது. எங்களுக்கு 2 பேருமே விவசாயத்துக்காண்டி எங்கள் ஊர் நல்லா பண்ணியிருக்காங்க. விவசாயத்துக்காண்டி எங்களுக்கு பொறுப்பு செய்யணும். எல்லாம் சீமானுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. இங்க நல்ல தமிழ் பண்பாளர், தமிழ் பற்றுடையவர், நல்ல இது இருக்குது. அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படியும் 90% உண்டு. காரைக்குடி அவர் சொந்த பூமியில் சொந்த மண்ணில் நிற்கிறாரு, அது நல்லது தான். அவருக்கு வரவேற்புகள் நிறையா இருக்கும். சரியான ஓட்டு விகிதத்தில் ஜெயிப்பார். ஒரு எம்பிக்கு நிக்கையில அதிகமான ஓட்டு வாங்கினாங்க, எம்எல்ஏக்கு நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா இந்த முறை அவர் ஜெயிப்பார். செய்யற நல்ல மனுஷன் அவர். காரைக்குடி தொகுதியில நிக்கிறாரு. காரைக்குடியில் அவர் சீமான் ஜெயிக்கணும். அவர் ஒரு ஜெயிச்சாரே 200 ஜெயிச்ச மாதிரி. சீமான் நிற்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் எல்லோரும் வாக்களித்தோம்னா அவர் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. நாங்கள் எப்படியும் தனித்து நிற்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கோம். கூட்டணி வேண்டாம். ஒவ்வொரு தேர்தல்லையும் ஏடிஎம்கே டிஎம்கே தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மாற்று அரசியல் வரணும், சீமான் என்ன தான் செய்கிறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்களும் இருக்கோம். அது வந்தால் தான் நல்லது. போன டைம் நான் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன், இந்த டைம் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன். அதனால சீமான் வந்தால் நல்லது. கண்டிப்பாக சீமான் தான் வருவார், அவர் தான் வரணும். தமிழனுக்காண்டி பேசுகிற ஒரே ஆள் அவர் தான். ஆனால் தமிழன் கண்டிப்பாக அவர் வந்தே ஆகணுங்கிறத என்னோட எண்ணம். நம்ம ஏரியாவிலே மோஸ்ட்லி பார்த்தோம்னா அவர் தான், நாம் தமிழர் கட்சி தலைவர் தான் வரணுங்கிறது எல்லாரோடைய எண்ணமாகவும் இருக்குது. கண்டிப்பாக அவர் இப்போதைக்கு நம்ம தொகுதியில் நிற்கிறேன்னு சொல்கிறது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நாங்களாம் வரவேற்கிறோம். இது வரைக்கும் விவசாயிகளுக்கு யார் என்ன செஞ்சுருக்காங்கிறது இல்லை, ஆனால் ஒரு தமிழனை பற்றி தமிழருக்கு தான் தெரியும். அதாவது தாயை பற்றி பிள்ளைக்கு தெரியுதா இல்லையா, அந்த பிள்ளைக்கு தாயை பற்றி தெரியுங்கிறது நம்ம தமிழன் நம்ம நாம் தமிழர் கட்சி தலைவருக்கு நல்லா தெரியும். அதனால விவசாயிகளுக்கு கண்டிப்பாக சீமான் தலைவரை வந்தே ஆகணும். அதுபோக இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் அவர் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்னு நல்லா எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இருப்பாருங்கிறது என்னோட எண்ணம். மக்களுக்காக அனைத்து பிரச்சனைகளையும் பாடுபடுறது நாம் தமிழ் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் மட்டும்தான் பாடுபடுறாங்க. தமிழ்நாட்டை உலக தரத்திற்கு மாற்றக்கூடிய தைரியமும் திறமையும் சீமானுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். நிச்சயமாக மக்கள் மத்தியில் நிறையா செல்வாக்கு அவருக்கு இருக்குது. கட்டாயம் அவர் ஜெயிப்பார்னு நாங்கள் நம்புகிறோம், எல்லோரும் நம்புகிறோம். காரைக்குடியில் இதுவரைக்கும் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி பெருசாக எதுவும் செஞ்சதாக தெரில, மக்களுக்கு எதுவும் செஞ்சதாக தெரியல. இப்போ ஒரு கட்சியோட தலைவர் நிற்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் வரவேற்கத்தக்கது தான். நம்ம கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், சீமானுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4 பக்கமும் போட்டி இருக்குது, 4 முனை போட்டியாக இருக்குது. ஒரு கட்சியோட தலைவரே நிற்கிறாரு அப்படின்றப்ப கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் சீமானுக்கு போடுவாங்க. சீமான் முத முறையாக நிற்கிறாரு, நல்ல செய்யட்டும், நல்ல வாய்ப்பு தான். ஆமாம், இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சியாக நிறைய ட்ரிப்பு இங்கே இருந்திருக்கு. ஆமாம், இந்த ட்ரிப்பு வேறு யாரும் மாற்றி வந்தால் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாற்று வாய்ப்பு அது வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக சொல்ல முடியாது. வரணும், நல்லா செய்யணும், அவ்வளோ. சீமான், நான் காரைக்குடி தொகுதியை சேர்ந்தவன் தான். சீமான் அண்ணன் நிற்கிறது வரவேற்கத்தக்கது. இங்கே எல்லா கட்சியிலையும் நிற்கக்கூடிய கேண்டிடேட் இப்போ வரைக்கும் இருக்கிறத பார்த்தா சரிசமமாக இருக்குது. அப்படித்தான் மக்களோட நிலைப்பாடு இருக்குது. ஏன்னா மக்கள் முடிவு பண்ணுறது இல்லையா. ஆனால் சீமான் நிற்கிறது நமக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. அவர் தனித்து போட்டி வர்றாரு. இன்றைக்கி வரைக்கும் கூட்டணி இல்லாமல் அவங்களோட தமிழ் தேசிய கொள்கை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளோட ஆசையும் அவர் வரணுங்கிற ஆசை தான். ஆனால் போட்டி எப்படி இருக்குது, மக்களோட கணிப்பு எப்படி இருக்குன்னு தெரில. கண்டிப்பாக அவர் வெற்றி பெறணும். என்னோடய கணிப்புப்படி அவர் ஒரு 50% வெற்றி எனக்கு தெரியுது. ஆண்டவனை வேண்டிக்கிடுவோம், அவர் தான் வெற்றி பெறணும்னு நானும் நினைக்கிறேன். போட்டி எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம்.